வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்சை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கவரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ColorFit Pro 3ன்னு போட்டிருப்பாங்க. போன வருடம் உங்களுக்கு ColorFit Pro 2 அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த டைம் அதோட விலை பார்த்தீங்கன்னா 2500 தான் இருந்துச்சு. நிறைய பேர் பட்ஜெட் ரேட்டில் இருந்தனால வாங்கினாங்க. இது வந்து நாய்ஸோடது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷான லுக்கில் வாட்ச் இறக்கியிருக்காங்க. இந்த வாட்சில் என்னென்ன விஷயங்கள் புதுமையாக இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே சேர்த்து அன்பாக்சிங்கில் நம்ம பார்த்துக்கலாம். அன்பாக்சிங்கோட பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். மேபி அதுக்குள்ளாடி யூசர் மேனுவலாக தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த குட்டி பாக்ஸை தவிர மேலே பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது. வாட்ச் அப்படி இழுத்திங்கன்னா வராது. இந்த ஸ்பாஞ்சோட சேர்த்து கொஞ்சம் நாசுக்காக எடுத்திங்கன்னா ஈஸியாக வருது. இந்த வாட்சையும் அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த வாட்சை தவிர வேறு என்னென்ன பாக்ஸில் இருக்குன்னா, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அதை பிரிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மேக்னெட்டிக் டைப் தான். மேக்னெட் டைப் கேபிள் ஒன்று. அப்புறம் அந்த குட்டி பாக்ஸையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது, இந்த வாட்சுக்கான வாரண்டி கார்டு இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஹெட் டிசைன் அப்புறம் லுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியமாக தான் இருக்குது. லுக்கு பார்க்குறதுக்கு ப்ரீமியம் வாட்சை பார்க்குற மாதிரி லுக்கை கொடுக்குது. ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹெட்டை பார்க்கும்போது வாங்குகிற மாதிரி அதாவது ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது பொதுவாக பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை உடனே வாங்கணும், அந்த மாதிரி அட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவாங்க. அதை தான் இதுலேயும் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ராப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப இழுத்தெல்லாம் பார்த்துட்டேன், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த வாட்சை பொறுத்த மட்டும் ColorFit Pro 2 பொறுத்த மட்டும் பேக் சைடை பார்க்கும்போது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டீலில் எல்லாமே கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட பேக் சைடை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், துருப்பிடிச்ச வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ColorFit Pro 2 இந்த மாதிரி துரு பிடிச்சிச்சு. அதே மாதிரி இந்த ColorFit Pro 3 வந்து துரு பிடிக்குமா நமக்கு தெரியாது. பட் உழைப்பை பொறுத்த மட்டும் 1 வருடத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வேல்யூ இன்றைக்கி வரைக்கும் காமிச்சிட்டு தான் இருக்குது. பேட்டரி பேக்கப்பும் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி இது ஆகுமா நமக்கு தெரியாது. அதை வந்து பொறுத்துட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறமா இதோட டிஸ்பிளே பொறுத்த மட்டும் 2 வாட்சையும் பாருங்கள். பார்க்குறதுக்கு ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ColorFit Pro 2 வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ColorFit Pro 2 கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அதே மாதிரி உள்ளாடி இருக்கக்கூடிய டிஸ்பிளே பொறுத்த மட்டும் 3 வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது. அதே மாதிரி அதோட ஐக்கான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஐக்கான்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த வாட்சோட டிஸ்பிளே சைஸை பற்றி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சைஸ் உங்களுக்கு 1.5 இன்ச்சில் இருக்குது. பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கேற்ற அவுட்புட் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லா ஆப்புக்குமே நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ரஃபாக எப்போவுமே இந்த வாட்சோட கையை வசத்துறது, அடிக்கடி வாட்சை செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 நாள் 2.5 நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். 2லேருந்து 2.5 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். இப்போது சீக்கிரமாக பயன்படுத்தினீங்கன்னா டைமுக்காக மட்டும் பயன்படுத்துறது, அப்புறம் அடிக்கடி எப்போவாது தான் நீங்கள் செக் பண்ணுறீங்க, பிபி இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3லேருந்து 3.5 நாள் வரைக்கும் பேக்கப் கொடுக்குது. இனி இந்த வாட்சை நீங்கள் எளிமையாக பயன்படுத்துறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் கையாண்டுருக்காங்கிறத உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த வாட்சில் நீங்கள் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அன்றைய தினத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலரி பேன் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகுது. இதுக்கப்புறம் கீழே இருந்து பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் இதர கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது. மெயினான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி வந்துடும். இதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் ஓப்பன் ஆகுது. ஃபோனோட ஃபுல் மியூசிக் அக்சஸ் இதில் இருக்கும். ரிமோட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் எந்தெந்த ஆப்புக்கு நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும், நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க.
இதுக்கப்புறம் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளாடி போனீங்கன்னா வீக்லி அப்டேட் எல்லாமே அதில் வந்துடும். அந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினான மோட்ஸ் தான் தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நிறைய கொடுக்கல. அதில் பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட்டை பொறுத்த மட்டும் அமேஸ்ஃபிட் எம்ஐயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தருவாங்க. அந்த விஷயங்கள் இங்கே நிறைய மிஸ் ஆகுது. அப்புறம் இதில் ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஸ்ட்ரெஸ் லெவல் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், பிளட்லோட ஆக்சிஜன் லெவல், அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகுது, அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்குது, துல்லியமாக இருக்குது. அது ப்ரீத்திங் எக்ஸசைஸை பொறுத்த மட்டும் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயுமே நல்லா தான் பண்ணுறாங்க. கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் செட் பண்ணலாம். சில வாட்சில் உங்களுக்கு மேனுவலாக டைம் செட் பண்ணுற ஆப்ஷன் வராது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 1 மினிட் 2 மினிட் அந்த மாதிரி செட் பண்ணுற வசதிகள் இதில் இருக்குது. அப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங், வெதர் அப்டேட் தந்திருக்காங்க. வெதர் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் பார்க்கும்போது 3 நாளுக்கு மேலே பார்க்கலாம், வாட்சில் பார்க்கும்போது உங்களுக்கு 3 நாள் தான் உங்களுக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் மியூசிக் பிளேயர் இருக்குது, அதாவது மியூசிக் கண்ட்ரோல் நம்ம ஸ்வைப்பிங்கில் பார்த்த அதே விஷயந்தான். இதுக்கப்புறம் யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறைய தந்திருக்காங்க. ஸ்டாப் வாட்ச், அலாரம், டைமர், அப்புறம் ரெக்கார்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபோன் எங்கேயாவது மறந்து வச்சிங்கன்னா வாட்ச் மூலிமா கண்டுபிடிக்கலாம், வாட்ச் எங்கேயாவது மறந்து வச்சிங்கன்னா ஃபோன் மூலிமா கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறம் செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கையை வசத்தும் போது டிஸ்பிளே உங்களுக்கு ஆன் ஆகிற மாதிரி இந்த ஆப்ஷன் எல்லாம் வேணும்னா அதில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செட்டிங்ஸ் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் இதில் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாட்ச் ஃபேஸுமே ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. எந்த வாட்ச் நீங்கள் வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனை ஏற்படுத்தும். சில வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வாட்ச் ஃபேஸ் நல்லா தந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே மொக்கத்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக உங்களுக்கு தந்திருப்பாங்க, அது வேறு லிஸ்ட் இருக்கும். இதில் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற எல்லா வாட்ச் ஃபேஸுமே நல்லா இருக்குது. நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே அதோட அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங், அதாவது சாஃப்ட்வேரில் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் யூஐ உங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த வாட்சை பொறுத்த மட்டும் சென்சார்லாம் உங்களுக்கு நல்லா தான் வேலை செய்யுது, அதில் பிரச்சனை எதுவும் கிடையாது. வேலையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு துல்லியமாக தான் காமிக்குது, அது பிரச்சனை கிடையாது. ஓவராலாக பார்க்கும்போது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்பி வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஷயம் நான் காமிச்சிருப்பேன், வாட்சோட பேக் சைடில் எந்த மாதிரி ஆச்சுங்கிறத. அது இந்த வாட்சில் அந்த மாதிரி ஆகுமான்னு எனக்கு தெரியாது. இதை ஒரு 6-7 மாதம் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் அதோட அப்டேட் எனக்கு தெரியும். அதனால தான் இதுக்கு இப்போதைக்கு சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறேன். ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அந்த மாதிரி எரர் அந்த மாதிரி துரு பிடிக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு அப்டேட்டை கொடுக்குறேன். இன்கேஸ் அந்த மாதிரி துரு பிடிச்சிச்சின்னா, அதாவது 6 மாதம் வெயிட் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்சஸ் புதிய வாட்ச் நம்ம மார்க்கெட்டில் வந்துடும். அப்போது இதெல்லாம் வந்து பழசாகிடும். அதனால தான் இப்போது எங்களுக்கு தேவை, அதாவது இப்போது கரண்ட் சினாரியோவில் நீங்கள் கரண்ட் சிச்சுவேஷனில் வாட்ச் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வாட்ச் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற விஷயத்த காமிக்கிறது தான் இந்த நான் வீடியோ இப்போ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறேன். தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய சேனலை பொறுத்த மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் ஷார்ட் எதுவுமே வராது. எப்படி நீங்கள் வாட்சை பார்க்குறீங்களோ இதை நீங்கள் வாங்கினீங்கனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.